Exercise 5.4, first question, find the equations of the two tangents. So the equation of ellipse given 2x square plus 7y square equal to 14. So the point 5, 2 வழியா 2 tangent எங்கே போய் மீட் பண்ணதுன்னா ellipseல. ஸோ இந்த ellipseல 2 placeல இந்த 2 tangenட்டும் intersect ஆகுது. ஸோ இந்த ellipseல அந்த டேஞ்சன்ட்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயருக்கு x(x1), ஒய் ஸ்கொயருக்கு y(y1)ன்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து தனியாக வர்றதுனால இதை நம்ம வேறு மெத்தடில் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த எல்லிப்ஸ் ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லிப்ஸ் ஈக்குவேஷனில் இது மேஜர் ஆக்சிஸ் எக்ஸா ஒய்யான்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 1 வர வைக்கணும். ஸோ அப்போ 2x square plus 7y square equal to 14. இப்போ 14ஆல் நம்ம டிவைட் பண்ணிடலாம். அப்போ 2x square by 14 என்ன வரும்? x square by 7 plus y square by 2 equal to 1. இப்போ இதை கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 7 வந்து டினாமினேட்டர் பிக்காக இருக்கிறதுனால ஸோ இங்கே a square மேஜர் ஆக்சிஸாலும் x ஆக்சிஸ்னு வருது. இப்போ x square by a square plus y square by b square equal to 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து மேஜர் ஆக்சிஸாலும் எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரில் ஏ ஸ்கொயர் வந்துருக்கிறதுனால மேஜர் ஆக்சிஸ் சாலாம் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் கம்பேர் பண்ணுங்கள் 7, பி ஸ்கொயர் இஸ் 2. இப்போ நமக்கு டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவை ரீகால் பண்ணி அந்த டேஞ்சண்ட்டுக்கு உண்டான ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் ரீகால் பண்ணுங்க. நான் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் இஸ் y is equals to என்ன வரும்? y is equals to mx plus c. அந்த c-யை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். அப்போ y equal to mx plus or minus ரூட் ஓவர் என்ன வரும்? a ஸ்கொயர் m ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ இந்த 5, 2 வழியாக இந்த டேஞ்சன்ட் பாஸ் ஆகிறதுனால இந்த 5x coordinate 2y coordinate we can substitute the values in equation. இப்போ 5, 2 அதே மாதிரி ஏ ஸ்கொயருக்கு நம்ம 7 ரீப்ளேஸ் பண்ணிடலாம், பி ஸ்கொயருக்கு 2 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ அப்ளை பண்ணுங்கள். ஒய் வேல்யூ வந்து 2. அப்போ 2 is equals to m வேல்யூ we need to find. அப்போ x வந்து 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர்ன்றது என்ன இருக்குது? 7 m ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 2. இப்போ m into 5 இருக்கு இல்லையா? m into 5ன்றாலும் 5 into mனாலும் ஒன்று தான். அப்போ 5m. இந்த 5m-ஐ நம்ம லெஃப்ட் சைடு வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். அப்போ 2 is equals to 5m plus or minus root over 7m square plus 2. இந்த 5m the transposing to the left hand side it will become minus 5m. இந்த ரூட் ஓவர் இருக்கு இல்லையா? அந்த ரூட் ஓவர் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு இந்த மெத்தடை நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ 2 minus 5m த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இப்போ சொல்லுங்கள் என்ன ஆன்சர் வரும்? 2 minus 5m to the whole square equal to plus or minus ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ப்ளஸ் வந்தாலும் அது ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் பாசிட்டிவாக தான் வரும். மைனஸ் இருந்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பாசிட்டிவாக வரும். அப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்? 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2 எழுதலாம். ஏன்னா ஃபார்முலா என்னது? ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ ஈக்குவல் டு ஏ. ஸ்கொயர் ரூட் வேல்யூவையும் ஸ்கொயர் ரூட் வேல்யூவையும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே சேமாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் இல்லாமல் எழுதலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் √3 into √3 equal to 3. இப்போ a minus b to the whole square மெத்தட் அப்ளை பண்ணுங்கள். a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4, 5m the whole square வந்து 25m square, minus 2ab na 2 2s are 4, 4 5s are 20, minus 20m equal to 7m square plus 2. இந்த 7m ஸ்கொயரையும் 2ஐயும் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள் to the left hand side. 25m square minus 7m square minus 20m plus 4. இந்த 2 இங்கிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது minus 2. Now 25m square minus 7m square என்ன ஆன்சர் வரும்? 18m square minus 20m, 4 minus 2 ஆன்சர் 2. இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஃபேக்டரைஸ் பண்ணணும். என்ன மெத்தடு? இந்த 18ஐயும் அதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 9m ஸ்கொயர் மைனஸ் 10m ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. இப்போ அந்த 9 1 மல்டிப்ளை பண்ணுங்கள், 9 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கணும். ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் m கிடைக்கணும், அதாவது minus 10 கிடைக்கணும். அப்போ 9 1 is 9 வருதா, minus 9 minus 1 minus 10 வருதா. இப்போ அந்த 9ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வருது? 9 9 கேன்சல் ஆச்சுன்னா m minus 1, 9m minus 1 equal to 0. இப்போ செப்பரேட் ஆக்குங்க. m minus 1 equal to 0, 9m minus 1 equal to 0. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் ஆகலாம். சரியா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? m minus 1 equal to 0 னா m equal to 1, 9m minus 1 equal to 0 னா m equal to 1, m equal to 1 by 9. இப்போ நம்ம இந்த mன்றது ஸ்லோப்பு, இதை வச்சுட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த டேஞ்சன்ஸ் ஈக்குவேஷன்ஸை ஃபைன் பண்ணிடலாம். இந்த 5,2ன்றது x1 y1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த m equal to 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷனும், m equal to 1 by 9 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷனும், நமக்கு ரெக்வயர்டு 2 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ஸ் கிடச்சிரும். ஸோ 1 m equal to 1, தென் x1 y1 வந்து 5,2, x1 y1 5,2. ஸோ ஒரு x1 y1 இருக்குது, m இருக்குது. அதே மாதிரி இங்கே when m equal to 1 by 9, x1 y1 வந்து 5,2. அப்போது ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் 10th படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 ஆஃப் த டேஞ்சன்ட், அந்த ஸ்லோப் 1 ஸ்லோப்பும் 1 பாயிண்ட் இருந்தால் என்ன ஃபார்முலா? y minus y1 equal to m into x minus x1. இங்கே x1ன்றது 5, y1ன்றது 2. இப்போ y minus 2 equal to mன்றது 1, x minus 5. இப்போ x பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த y என்ன பண்ணலாம்? நம்ம ரைட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? x minus y minus 5 plus 2 equal to 0. இப்போ minus 5 plus 2 ஆன்சர் minus 3. அப்போ x minus y minus 3 equal to 0. இது ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். நெக்ஸ்ட் we need to find second equation of tangent. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது? m வேல்யூ இருக்குது, x1 y1 வேல்யூ இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அதுக்கு உண்டான ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிடும். இப்போ ஈக்குவேஷன் 2 ஆஃப் த டேஞ்சன்ட், we can use same formula, y minus y1 is equals to m of x minus x1. அப்போ y minus y1 வேல்யூ 2, m வேல்யூ 1 by 9, x1 வேல்யூ 5. அப்போ இந்த 9 வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள், மல்டிப்ளிகேஷனில் வரும் இல்லையா, 9 ஆஃப் y minus 2 equal to x minus 5. அப்போ 9 into y 9y, 9 2s are 18 equal to x minus 5. ஸோ இங்கே 9 எழுதணும், இங்கே 9 போட்டுக்கோங்க. 9 into y 9y, 9 2s are 18.
இப்போ எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த 9y வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 9y மைனஸ் 5 ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 9y 18ல் 5 போச்சுன்னா 13. அப்போ எக்ஸ் மைனஸ் 9y ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0. This is required answer. Have you understood, my dear children? ஸோ அவங்க find the equation of the two tangents கேட்டிருந்தாங்க. நம்ம 2 tangent ஃபைண்ட் பண்ணிட்டோம். Thank you students.